நம்ம லைஃப்பில் சாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்குங்க. ஆனால் பல நேரங்களில் நம்ம வாழ்க்கை இருள் சூழ்ந்து விடுகிறது. நம்ம என்ன பண்ணுறோம், எங்கே போகிறோம் அப்படிங்கிறது குழப்பமாக இருக்கும். ஸோ நம்ம லைஃப்பில் இந்த மாதிரியான நேரங்களில் எப்படி கடந்து வர வேண்டும் என்று நான் ஒரு 2 வழிகளில் சொல்கிறேங்க. முதலாவது என்னன்னா, உங்களுடைய இலக்குகளை ஃபஸ்ட்டு நிர்ணயிக்க வேண்டுங்க. முடிவை மனதில் வையுங்க. அப்புறமா என்னன்னா, இலக்கு இதுதான் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டு அதற்கான ஸ்டெப்பு தொடங்குங்க. நிச்சயமா வாழ்க்கையில இலக்கு இருக்க வேண்டுங்க. ஓட்ட வீரர்கள் முதல் பிஸ்னஸ் மேன் வரைக்குமே இலக்குகளை நிர்ணயிச்சு தான் அவங்க பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. ஒரு ஓட்ட வீரர் 100 மீட்டர் எத்தனை நொடிகளில் கடக்க வேண்டும் என்று தன்னை தயார் பண்ணி கொள்கிறார். இது மாதிரி தான் நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய இலக்குகளை தெளிவாகவும் உறுதியாகவும் நாம் கடக்க வேண்டும். புரியுதுங்களா? இதன் மூலமாக நம்ம ஸ்ட்ராங்காக பயணத்தை கடக்க வேண்டும். சரிங்களா? இரண்டாவது விஷயம் என்னன்னா, இலக்குகளை மட்டும் நிர்ணயித்து விட்டால் போதாது. அதற்கான ஒரு தேதி குறிக்க வேண்டும்ங்க. 6 மாதம், 1 வருடம் அல்லது 5 வருடம் இந்த இலக்கை இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று நீங்கள் எந்த துறையை சேர்ந்தவராக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இந்த மாதிரி தேதி குறித்து வைத்தால் உங்கள் இலக்கை அடைய இது நம்மளை செயல்பட வைக்கும். இதன் மூலம் நமக்கு நம்ம முன்னேற்றத்தையும் அதற்கான பின்னடைவையும் கணித்து இன்னும் செயல்பட வைக்க உதவி செய்யும். புரியுதுங்களா? உங்கள் இந்த இலக்கை அடைந்து விட்டால் அதற்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கஷ்டமான இலக்கை நிர்ணயியுங்கள். புரியுதுங்களா? ஒருவேளை அந்த இலக்கு பெரியதாக நமக்கு தோன்றினால் அதை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து கொஞ்சம் முயற்சி பண்ணி வெற்றி பெறுங்க. புரியுதுங்களா? இலக்கை நிர்ணயித்தல், தேதி குறித்தல் இது நமக்கு அறிவு ஆற்றலை இன்னும் தெளிவாக செயல்பட வைக்கும். ஒரு சிந்தனையாளர் சொல்றாரு, ஜிக்லர் சரியாக நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு என்பது அரைவாசி நேரத்தை கடந்தது போலது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ எப்பவுமே ஒரு இலக்கு அடைவதற்கு அதற்கான குறிப்பிட்ட நேரமும் அந்த இலக்கான எண்ணத்தையும் நீங்கள் முடிவு பண்ணணுங்க. நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க. முயற்சி பண்ணுங்க, வெல்லுவீங்க. புரியுதுங்களா? நன்றி.